ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எம்ப்ராய்டிங்க்கு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு தெரியும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பேசிக் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பேசிக்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு சில பேர் தெரியாது. அதை நான் இப்போ வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன வேணும்னு மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரெட்டு தாங்க. த்ரெட் வந்து ஆக்சுவலாக 5 rupees 3 rupeesல கிடைக்கும். இது பேர் சில்க் த்ரெட், ஓகேங்களா? இதுதான். இது வந்து ஒரு நம்ம ஒரு வந்து ஒரு பீஸ் வந்து 5 rupees. இது நீங்க வந்து எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். இதை நீங்க வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இது வேணும் கம்பல்சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில்க் த்ரெட்னு சொல்லிட்டு தனியா விற்கிது உங்களுக்கு. இதுவும் வந்து நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து டிசைனர் சாரீஸ் இல்ல சுடிஸ்லாம் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வேரிஸ் மாறும்போது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்க வந்து எம்ப்ராய்டிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீடில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் நீடில்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் நீடில்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து பேசிக்காக ரெண்டு வச்சிருக்கேன். அதுல வந்து இன்ச் பை நீடில்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு வரிசை நம்பர் வைஸ்ல நீடில்ஸ் இருக்கும். அது வாங்கிட்டுங்க. அது இது பாத்தீங்கன்னா நெட்டு பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்ல நான் உங்களுக்கு பேசிக்னால 8 இன்ச்சு, இன்னும் பாத்தீங்கன்னா 7 இன்ச்சு, பாத்தீங்கன்னா 15 இன்ச்சு, அந்த மாதிரி பெரிய சைஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இது வந்து 7 இன்ச்சில் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 40 rupees தான் வரும் உங்களுக்கு. பெருசா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பண்றதுக்கு செலவு பெருசா ஒன்றும் வராது. உங்களுக்கு நெட்டு நீடிலு, நெக்ஸ்ட் வந்து நெட்டு த்ரெட், ஓகேவா? இதுதான் பேசிக். இதுல வந்து உங்களுக்கு கிளாத் வந்து எப்படி போறோம்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை நான் இப்பவே சொல்லிடுறேன் உங்களுக்கு, பார்த்துக்குங்க. ஆக்சுவலா வந்து ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு கிளாத், ஒரு நீங்க ஒயிட் கிளாத் ஒரு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழே வந்து ஆக்சுவலா வந்து ரிங் இருக்குதுங்களா? உள்ள போற ரிங்கு தான் நீங்க வந்து வச்சுக்கணும், ஓகேங்களா? அதுக்கு மேலதான் நம்ம ஒரு கிளாத்தை போடணும். போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நாட் போற நெட்டு பாத்தீங்களா? நெட்டோட நாட் இருக்குங்களா? இதுனா லாக்கு. இந்த லாக்கத்தான் மேல வைக்கணும், ஓகேங்களா? மேல வச்சு பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆயிரும். கவர் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து டைட் பண்ணணும். இது ஃபுல்லா நம்ம டைட் பண்ணணும். நீங்க எவ்வளோக்குள்ள டைட் பண்ணணும் அவ்வளோக்குள்ள டைட் பண்ணுங்க. ஃபுல்லா டைட் பண்ணிட்டு உங்க கிளாத் வந்து ஸ்டிஃபா இருக்கணும். நீங்க வந்து லூஸா வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டிங் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா எந்த எம்ப்ராய்டிங் போட்டாலும் உங்களுக்கு நீட்டாகவும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நீட்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. சுருக்கமே இல்லாமல் நீங்கள் வச்சுக்கணும். இதை எவ்வளோக்குள்ள லாக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள லாக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இது சத்தம் வரும் உங்களுக்கு. இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? தட்டி பார்த்தீங்க சத்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கிளாத் வந்து கம்ஃபர்டபுளாக உள்ள வந்து ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மேலே வந்து ட்ரா பண்ணிட்டு நீங்கள் எம்ப்ராய்டரி. இதில் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது ஒரு ட்ரேசிங் பேப்பர் வாங்கிக்கோங்க. அதில் வரைஞ்சிட்டு கார்பன் பேப்பர் மேலே வச்சு அதுக்கு மேலே வச்சு டிராயிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச்சிங்கே ஆரம்பிக்க முடியும். நீங்கள் எடுத்தோடனே டைரெக்டாக இதில் ஸ்டிச்சிங் டிராயிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு வராது. அது பேசிக்காவே அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். இதில் வராது, ஓகேங்களா? இதான் வந்து பேசிக்கோட எம்ப்ராய்டிங் என்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.